வான் சிறப்பு என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். வானின்றுலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் எண்ணுறப் பாற்று. உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிழ்தம் எனப்படுகிறது. துப்பார்க்குத் துப்பாய துப்பாக்கி துப்பார்க்குத் துப்பாய தூவு மழை. யாருக்கு உணவுப் பொருள்களை விளைவித்துத் தர மழை பயன்படுகிறதோ அவர்களுக்கே அந்த மழை அவர்கள் அருந்தும் உணவாகவும் ஆகி அரிய தியாகத்தை செய்கிறது. விண் என்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுணற்றும் பசி. கடல் நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் இல்லாது போனால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும். ஏரின் உழாஅர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால். மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவுத் தொழில் குன்றிவிடும். கெடுப்ப தூஉம் கெட்டார்க்கு சார்வாய்மற் றாங்கே எடுப்ப தூவும் எல்லாம் மழை. பெய்யாமல் மழை விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுக்கக் கூடியதும் பெய்வதும் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே ஆகும். விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்காண் பரிது. விண்ணிலிருந்து மழைத்துளி விழுந்தாலன்றி மண்ணில் பசும்புல் கூட காண இயலாது. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின். ஆவியான கடல் நீர் மேகமாகி அந்த கடலில் மழையாக பெய்தால்தான் கடல் கூட வற்றாமல் இருக்கும். மனித சமுதாயத்திலிருந்து புகழுடன் உயர்ந்தவர்களும் அந்த சமுதாயத்திற்கே பயன்பட்டால்தான் அந்த சமுதாயம் வாழும். சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரற்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. வானமே பொய்த்து விடும்போது அதன் பின்னர் அந்த வானத்தில் வாழ்வதாக சொல்லப்படுகின்றவர்களுக்கு விழாக்கள் ஏது, வழிபாடுதான் ஏது? தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்கா தெனின். இப்பேருலகில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டு செய்யும் தானத்திற்கும் தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோன்புக்கும் தடங்கலாகும். நீரின் ரமையா துலகெனின் யார் யார்க்கும் வானின் ரமையா தொழுக்கு. உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கெடக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றி அமையாமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். இனிய குழந்தைகளே, வான் சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் 10 குறளை பார்த்தோம். இதனை கேட்டு பயனடைவீர்களாக. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.